friends, welcome to Fathu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப ரீசன்ட்டா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் முடிஞ்சிருக்கு. சோ வீட்ல எல்லாரும் பூஜை பண்றதுக்காக நிறைய பொரியெல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க. சோ உங்க வீட்ல பொரி மிச்சப்பட்டா இனிமே கவலையே பட வேணாம். ஜஸ்ட் இந்த ரெசிபி நீங்க செஞ்சு கொடுத்தா போதும். வச்ச 2 செகண்ட்ல உனக்கு எனக்குன்னு அடிச்சிட்டு காலியாகிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் போதும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு நீளமான பாத்திரம் சின்னதாக குறுகலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து கிளறதுக்கு ஒரு நீளமான கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வந்து நான் ஒரு அரை பேக்கெட் அளவுக்கு தான் அதில் பொரி சேர்க்க போகிறேன். பட் செஞ்சு முடிச்சோன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஏன்னா அரை பேக்கெட் பொரியெல்லாம் சுத்தமாக ஒரு சுத்து கூட பத்தலை. ஸோ நம்ம நிறையவே வந்து இதை செஞ்சுக்கலாம். ஸோ இந்த பொரிக்கு கொஞ்சமாக க்ரன்ச்சினஸ்க்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சதை சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட ஒரே ஒரு தக்காளி, உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் அப்புறம் அந்த வெள்ளை போர்ஷன்லாம் கட் பண்ணிவிட்டு தோலை மட்டும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு துண்டு மாங்காவை சின்னதாக தோலை நீக்கிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அடுத்து இதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம மெயினாக சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம். அடுத்து டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு காரசாரமாக சாப்பிடணுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட கொஞ்சமாக லெமன் இருந்துச்சுன்னா அந்த ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கலக்கிறதுக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு மூடி மாதிரி போட்டு இதை நல்லா குலுக்கி எடுத்துக்கிட்டாலே போதும். அவ்வளோதான். நம்ம அடுப்பு பற்ற வைக்க தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. உடனே நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி, அதாவது இன்ஸ்டன்ட் ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் பொரி அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்காகவே பொரி வாங்கினாலும் சரி, கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.